ஹாய் பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சாதாரண சிம்பிளான டாபிக் தான். ஆனாலும் நிறைய யூடியூபருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே இதை பற்றி சும்மா லைட்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம். இதுக்குன்னு தனியாக வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுருக்கவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை பற்றி தெரியல, இதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாரு மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தயவு செஞ்சு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அதிகமாக கொடுப்பேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ள போகலாமா? என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது பக்கத்தில் பார்ப்பீங்க பப்ளிஷு, ஷெட்யூல்டு, அப்புறம் வந்து ப்ரைவேட்டு, இன்னொன்று வந்து பப்ளிஷு, ஷெட்யூல்டு, ப்ரைவேட்டு, இன்னொன்று எனக்கு மறந்து போச்சே, அன்லிஸ்டட், இன்னொன்று வந்து அன்லிஸ்டட். 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதனால் என்னென்ன பயன்றதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பப்ளிஷ்னால் என்னென்னு அவங்க எல்லாருக்கும் பப்ளிஷ் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பப்ளிஷ் ஆகும் வீடியோ. உங்களோட சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து போய் சென்றடைந்து விடும். அவங்க உடனே அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க, ஓகேங்களா? இதுக்கு பேர் பப்ளிஷ். ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அன்லிஸ்டடு, ப்ரைவேட்டு, ஷெட்யூல்டு. அன்லிஸ்டடையும் ப்ரைவேட்டையும் அப்புறம் பார்ப்போம். ஷெட்யூல்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஷெட்யூல்டுனா என்ன? ஷெட்யூல்டுனா வந்து எனக்கு ஒரு வாரம் வந்து கல்யாணம் இருக்குப்பா, நான் வந்து கல்யாணம் பிஸியாகிடுவேன், ஆனாலும் என்னோடய சேனலில் வந்து வீடியோ கண்டினியூவாக போடணும் அப்படின்றவங்க வந்து ஒரு நாளில் உட்காந்து ஒரு 5 வீடியோ மேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஷெட்யூலில் போயிட்டு திங்கட்கிழமை 10 மணிக்கு இந்த வீடியோ, செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு இந்த வீடியோ, புதன்கிழமை 10 மணிக்கு இந்த வீடியோ, வேலைக்கிழமை 10 மணிக்கு இந்த வீடியோ, வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு இந்த மாதிரி டேட் வைஸாக டைம் வைஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கல்யாண வேலையோ, டூர் வேலையோ, எக்ஸாம் வேலையோ எது வேணால் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒவ்வொரு நாளும் 10 மணி ஆனவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு உங்கள் சேனல் வந்து தொடர்ந்து ரன்னிங்கில் இருக்கும். இதுக்கு பேர் ஷெட்யூல்டு, ஓகேவா? இது கிளியர் ஆகிடுச்சா? ப்ரைவேட்டையும் அன்லிஸ்டையும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான மேட்டர்லாம் இது நிறையா இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைவேட்டை பார்த்துருவோம். ப்ரைவேட்டில்னா என்ன? ப்ரைவேட்டுன்னா ஒரு வீடியோ போட்டீங்க, அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு, ஏதோ தப்பு நடந்து போச்சு அந்த வீடியோவில், இந்த வீடியோ இனிமேல் யாரும் பார்க்கக்கூடாது, டிலீட் பண்ணால் அதுக்குள்ளே வியூஸ் போயிடும், அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சிட்டோம்னா யாரும் பார்க்க முடியாது, நம்ம மட்டும் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இது வந்து ப்ரைவேட் மூடு. அன்லிஸ்டட் மூடுன்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? அன்லிஸ்டட் மூட்லேயும் வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து ப்ரைவேட்லேயும் அன்லிஸ்டட்லேயும் போட்டு தான் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டில், டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே எழுதிட்டு வந்து கடைசியாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம், ஓகேங்களா? இது ப்ரைவேட்லேயே வச்சுக்கலாம், அன்லிஸ்டட்லேயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம், வீடியோலாம் யாருக்கும் பார்க்க முடியாது. ஆனால் அன்லிஸ்டட் மோட் எதுக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு, அதாவது ஒரு கம்பெனிக்காரன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆட் பண்ணி எனக்கு நீ பண்ணி காட்டு யூடியூப்பில், இதுக்கு வந்து நான் உண்டான வந்து உனக்கு பணத்தை வந்து நான் தரேன் அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து பப்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பேரும் பார்த்துருவாங்க, கடைசியில் அவன் காசு கொடுக்காம டேக்கா கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அன்லிஸ்டட் மோடில் வச்சுட்டு வீடியோவில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் வந்து அவனுக்கு அனுப்பலாம். யாருக்கு? உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு லிங்க் அனுப்பலாம். அவருக்கோ இல்லை உங்கள் நண்பருக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம், அவங்க வந்து பார்க்கலாம். சர்ச்சிங்கில் வராது, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ப்ரௌசரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆகும், அதை வந்து பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் என்ன, நீங்கள் பார்த்துட்டியாப்பா கரெக்டாக இருந்துச்சுன்னா காசை கொடுன்ட்டு, காசை கொடுத்தாருன்னு நான் வந்து பப்ளிக் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன். அதனால் வெயிட் பண்ணுவான், ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் வந்து இவங்க செட்டில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லோரும் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் இருக்கலாம். இதுக்கு வந்து தான் அன்லிஸ்டட் மூடு கொடுக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி ப்ரைவேட் மோட்லேயும் இருக்குது. ப்ரைவேட் மோட்லேயும் நீங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் இருக்கிற இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுலேயும் உங்கள் வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்கன்னா இமெயில் மூலமாக ஷேர் பண்ணலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து அவங்க இமெயிலில் உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ப்ளே ஆகும். அதை ப்ரௌசரில் போட்டு கிளிக் பண்ணால் யூஆர்எல் ப்ரௌசரில் போட்டு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகாது.
அந்த இமெயிலில் நீங்கள் அனுப்புகிற இமெயிலில் போய் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ ப்ளே ஆகும் ப்ரைவேட்டில். ஆனால் அன்லிஸ்டட் மோடில் அப்படி கிடையாது. அந்த லிங்கை நீங்கள் எங்கே கொண்டு போய் நீங்கள் போட்டு கிளிக் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிடும். இதுதான் வந்து அன்லிஸ்டட் மோடுக்கும் ப்ரைவேட் மோடுக்கும் உள்ள வித்தியாசம். இது 4 மணி வந்து தெரிஞ்சுங்க. ஷெட்யூல்டுனா என்ன தெரிஞ்சிச்சு, ப்ரைவேட்டு அன்லிஸ்டடு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு இவ்வளோதான். அதிகம் குளவலான்னு பேசணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அடிக்கடி போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.